ஜூலை 25th வேர்ல்டு IVF டே. இது ஒரு முக்கியமான நாள். உலகிலேயே ஃபஸ்ட்டு டைம் கருத்தறிவால் ரிப்ரொடக்டிவ் டெக்னாலஜினால் குழந்தை பிறந்த ஃபஸ்ட்டு பேபி லூயிஸ் ப்ரவுன் 1978 இந்த சயின்டிஃபிக் மிராக்கல் நடந்துச்சு. ஸோ சயின்ஸ் ஒரு பெரிய மிராக்கல் கொடுத்துருக்கு. எத்தனையோ கப்பிள்ஸ் ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் குழந்தை இல்லாததுனால எவ்வளோ எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ், சோஷியல் ஸ்டிக்மாவில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி கப்பிள்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய பிரேக் த்ரூ. இந்த IVF ஃபஸ்ட்டு ஆனதுக்கப்புறம் இப்போ எத்தனையோ முறைகளில் இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு சேலஞ்சு, இது கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ரொசீஜர். பட் இருந்தாலும் எல்லா மெத்தட்ஸும் ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் IVFக்கு வராங்க. இந்த IVF பண்ணி அவங்களுக்கு குழந்தை பெற்றெடுத்து மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் ப்ரொசீஜர் எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டை எஜுகேட் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம அதை தெரிவிக்கலாம். குழந்தை பிறந்தாலே எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ்ன்றது இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்கில் ஒர்க் பண்ண டாக்டர்ஸுக்கு தான் தெரியும். அந்த பேஷண்ட்ஸ் முக்கால்பாக எல்லாம் நல்லபடியாக குழந்தை பிறக்குது. ஆனால் சில பர்சன்டேஜுக்கு குழந்தைய பிறக்கிறதே இல்லை. பட் என்ன காசுன்னு இடியோபேத்திக் காசாக இருக்குது. எவ்வளோ காசு இருந்தாலும் குழந்தை பிறக்கணுங்கிறது ஒரு அவங்களுடைய கர்மாவில் இருந்தால் தான் அது நடக்கும். டாக்டர்ஸோட ஹெல்ப்பு, சயின்ஸோட ஹெல்ப்பும் தேவைப்படுது. அப்போது உங்களுக்கு குழந்தை ஆல்ரெடி பிறந்திருந்தா கண்டிப்பாக ரொம்ப பெருமைப்படுங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ.